புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இறைவனின் இரக்கம் நிறைந்த நாட்கள். வெள்ளிக்கிழமைதான் ஆண்டவருடைய இரக்கத்தை, பாடுகளை நினைவுகூர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிற நாட்கள். இந்த நாளில் இறைவன் நமக்கு முன்பாக கல்வாரி நாயகனாம் பரிசுத்த இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவராய் நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். எந்த தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவருடைய திருப்பாடல் 69 நமக்கு உரைக்கிறது. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுள் தாமே நம்முடைய எல்லா காரியத்திற்கும் பதில் மொழி தருகிறவர். நமக்கு அவருடைய வெளிப்பாடுகளால் நம்மை நிறைவடையச் செய்கிறவர். ஆகவே பேரன்பினால் நமக்கு பதில் மொழி தரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். வார்த்தைகள் சொல்லுகிறது, காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய் குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும் என்ற கேள்வியோடு திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு முன் நிற்கிறார். திருப்பாடல் ஆசிரியனுடைய மனநிலையை ஒத்திருக்கிற அத்தனை பிள்ளைகள், கவலை கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள், பிறரால் வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் இறைவன் புரிந்து கொண்டு அவருடைய பேரன்பால் உங்களை நிறைவாக்குகிறார். நன்றியோடு ஆண்டவருடைய அன்பை நினைத்து துதிப்போம். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். நாம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற ஒரு வழியை தேர்ந்தெடுத்து பயணித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக நாம் அமைதியாயிருந்தோம். உன் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது, என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன் என்றெல்லாம் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதை போல நீங்களும் பல்வேறு பழிகளை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பழிகளுக்குள்ளே அழைத்து செல்வதில்லை. மாறாக அவர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த பேரன்பினாலே இது நிகழப்போவதை நினைத்து மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை மனிதர்கள் எங்களை வெறுத்து தள்ளினாலும், எத்தனை உறவுகள் எங்களை மறந்து போனாலும், எத்தனை உறவுகள் எங்களை காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் கற்களை எங்கள் மீது வீசினாலும், ஆண்டவரே, தக்க காலத்தில் உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்கிற போது உமது பேரன்பின் பெருக்கினால் பதில்மொழி தந்து துணை செய்வதில் நீர் மாறாதவர் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறீர். இந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்தி இந்த நாளும் இனி வருகிற நாட்களும்
பிள்ளைகள் அதே பேரன்பில் நிலைத்திருக்க உதவி செய்ய உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.